அக்னி உறவுகளுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் என்னுயிர் நீயடி பகுதி 6. நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் செய்து சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. காலையில் எழுந்து குளித்து முடித்து தினேஷ் வாங்கி கொடுத்த டிஷர்ட் பட்டியாலா பேண்ட் அணிந்து கண்ணாடியின் முன்பு நின்று முகத்தை துண்டால் துடைத்து கொண்டிருந்தாள் மோகனா. தன் கணவன் தன்னை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை தனக்கு எதிரிலிருந்து முகம் பார்க்கும் கண்ணாடியில் கண்டு கொண்டாள் மோகனா. எந்த ஒரு சலனமும் இல்லாமல் கண்ணாடியில் தெரிந்த அவன் முகத்தை பார்த்தாள். அவள் தன்னை கண்டு கொண்டதை உணர்ந்த தினேஷ் அவள் அருகில் வந்து மோகனா என அழைக்க திரும்பி நின்றாள். 2 நாள் கழித்து ஊருக்கு கிளம்புகிறோம். உனக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வைத்துக்கொள் என்றான். சரி என்றாள் தலையை குனிந்து கொண்டு. அவளை பார்த்து ஒரு பெரும் மூச்சு விட்ட தினேஷ், என்னை பிடிக்கவில்லையா என தவிர்ப்பாக கேட்டான். அந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலையும் தராமல் அமைதியாகவே இருந்தாள் மோகனா. இங்க பாரு மோகனா, உன்னோட அமைதி எனக்கு பிடிக்கும்தான். ஆனால் எந்த இடத்தில் அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்தில்தான் அமைதியாக இருக்கணும். இப்போது சொல்லு, என்னை பிடித்திருக்கா என கேட்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்கும் அசராமல் இருப்பதை பார்த்து கோபம் கொண்டான் தினேஷ். அவள் தாடையை பிடித்து தன்னை பார்க்குமாறு செய்தான். உன்கிட்ட தாண்டி கேட்குறேன் என அவள் அருகில் மூச்சு காற்று உரசும் அளவிற்கு நெருங்கினான். தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, எஸ் ஆர் நோ என்றாள் அழுத்தமாக. அவனை வெறித்து பார்த்தாள் மோகனா. அவள் இடையை அழுத்தமாக பற்றி தன்னை படபடக்கும் கண்களுடன் பார்ப்பவள் உதட்டில் முத்தம் கொடுத்து விட்டான். முத்த தாக்குதலை எதிர்பாராத மோகனாவின் உடல் சிலிர்த்தது. அடுத்த நொடியே தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் அவனிடமிருந்து திமிர அவன் நெஞ்சில் விழுந்த மோகனா அவனிடமிருந்து விடுபட போராடினார். பாவம், அவளுக்கு புரியவில்லை. அவனின் தொடுகை அவளுக்கு பூகம்பத்தை ஏற்படுத்துமே தவிர வலியை கொடுக்காது என்று. அவனின் முத்தத்தில் தடுமாறிய மோகனா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவனை தன்னிடமிருந்து விலக்க முயன்று தோற்றுப்போனாள். மோகனாவும் தினேஷை அணைத்து கொண்டாள். அதில் சந்தோஷமடைந்த தினேஷ் தன் மனைவியை முத்தமிட்டான். தீ சுட்டது போல அவன் கையின் மேல் தன் கை வைத்த மோகனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கழுத்து வளைவில் முகம் புதைத்து இருந்தவனின் கன்னத்தில் சூடாக பட்டது. பட்டென அவளை நிமிர்ந்து பார்த்த தினேஷ் அவளின் அழுது சிவந்த முகத்தை பார்த்து அவளிடமிருந்து விலகினான். தன்மேல் பாரம் இல்லாமல் இருப்பதை உணர்ந்த மோகனா அவன் இறங்கிவிட்டான் என உணர்ந்து வேகமாக கட்டிலில் இருந்து கீழே இறங்கினாள். தன் கணவனை அருவருப்பாக ஒரு பார்வை பார்த்தாள். அவள் பார்வையில் உள்ள அருவருப்பை உணர்ந்த தினேஷ், என்னடி என எதிரி மாதிரி பார்க்குற, நீயும் தானே எனக்கு ஒத்துழைச்ச என கோபமாக கேட்க முகத்தை சுழித்த மோகனா, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ எல்லாம் என்ன மனுஷன்? ஒரு பெண்ணை அனுமதி இல்லாமல் கட்டாயப்படுத்தி தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்கவங்க கிட்ட காதல் கல்யாணம் மாதிரி நாடகம் நடத்தி என்னையும் வீட்டிற்குள் கூட்டிட்டு வந்து உன்னுடைய இச்சைக்கு என்னை அடிபணிய வைக்க பார்க்குறியா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. இனிமே எப்போதும் புருஷன் என்ற உரிமையில் என்னோட பக்கத்தில் நீ வரவே கூடாது. உனக்கு பொண்ணு சுகம் வேணும் என்றால் அதுக்குன்னு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கூட உன்னோட ஆசையை தீர்த்துக்கோ. ச்சே, உன்ன மாதிரி உடம்புக்கு ஆசைப்படுகிறவனை நான் பார்த்ததே இல்லை. சொல்லி முடிக்கும் முன்பு சுருண்டு கீழே விழுந்தாள் மோகனா. கடைசியில் அவள் பேசிய வார்த்தையில் கோபம் கொண்ட தினேஷ் கையை நீட்டிவிட்டான். அதில் மோகனாவின் கன்னத்தில் அவன் 5 விரல்களும் ஜெராக்ஸ் செய்யப்பட்டிருந்தது. சீரும் சிங்கமாய் அவளை பார்த்த தினேஷ், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் உன் மேலே காதல் பார்வையில் தொட்டால் உனக்கு காம பார்வை தெரியுதா? கடைசியாக என்னமோ சொன்னியே, அதுக்குன்னு நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னல, அது உண்மைதான். என்னை மயக்க எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? ஆனால் எனக்கு முதலில் உன்னை பார்த்த போதே உடம்பு சிலிர்த்தது. எனக்கானவள் நீதான் என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் நான் தாலி கட்டினேன்.
பழிவாங்க கல்யாணம் பண்ணினேன் என்று சொன்னது கூட கோபத்தில்தான். இதயத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கேடி. அதனால் நீ என்ன உடம்புக்கு ஆசைப்படுகிறவன்னு நினச்சிட்டல்ல. இனிமே தெரியாமல் கூட என்னோட விரல் உன்மேல் படாது. அறையிலேயே அதிர சிம்ம குரலில் கர்ஜித்தான். அங்கிருந்து விறுவிறுவென்று சென்றான். அவன் பேசிய வார்த்தையை கேட்டு கண்களில் கண்ணீர் வடிந்த மோகனா, நாம் இப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு தப்பாக பேசிட்டேன். அவன் தொட்டவுடனே நானும் தானே உருகினேன். இப்போ நான் பேசியதை நினைத்தால் எனக்கே வலிக்குது. அப்போ அவனுக்கு எவ்வளவு வலிக்கும் என்று நினைத்தாள். அவன் வருகைக்காக காத்திருந்தாள். மாலை 4 மணி ஆனது. அவன் வரவில்லை. என்ன இன்னும் வரவில்லை? கீழே போய் பார்க்கலாமா என நினைக்க, இல்லை வேண்டாம், அவன் வரட்டும் என நினைத்து பெட்டில் அமர்ந்தாள். இரவு 8 மணிக்கு உணவு தட்டுடன் வந்த சரஸ்வதி மோகனா அருகில் வந்து அவள் தோளை தொட்டாள். வாங்க அத்தை என்றாள் புன்னகையுடன். பின்னர், உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா, நீ சாப்பிடு. ஊருக்கு போகிறதுனால பேக்கிங் ஒர்க் நிறைய இருக்குது, நான் போய் பார்க்குறேன் என்றாள். சரிங்க அத்தை என்று சொன்ன மோகனாவிடம் சண்டை போட்டுவிட்டு தான் தினேஷ் வெளியே போய்விட்டான் என்பதை தெரியாமல் பார்த்து கொண்டாள். சரக்கை வாங்கி சித்திரமாக 3 மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் அவன் பேசிய வார்த்தைகளை காதால் அசைவுகளோடு கேட்டு கேட்டு தண்ணீர் கூட கலக்காமல் ராவாக குடித்தான். காதில் திரும்ப திரும்ப கேட்க கண்மூடித்தனமாக குடிக்க ஆரம்பித்தான். தினேஷிடம் கடைக்காரன் நேரமாச்சு சார் என கூற தட்டு தடுமாறி காரை எடுத்தவன் சீறி பாய்ந்தான். இரவு 1 மணி என்பதால் எதிரில் எந்த வாகனமும் வரவில்லை. இல்லையெனில் எதிரில் இருப்பவனின் உயிரை எடுத்து விடுவான். கார் சத்தம் கேட்டு அவள் வந்து கதவை திறந்தாள். சந்தோஷமடைந்த மோகனா மணியை பார்த்தால் 2:30 மணி எட்டியிருந்தது. இவ்வளவு நேரம் எங்கே போயிருப்பார் என நினைத்து கொண்டு இருக்க உள்ளே தட்டு தடுமாறியபடி வந்தான் தினேஷ். மோகனாவை தொடர்ந்து தினேஷ் வட, நீ என்னை தொடாதடி, என்னை கேவலமாக நினைத்த, இனிமே நீ என் மேலே வெறுப்பை பார்க்க போகிற. இந்த ரூமில் தான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. சாரி, ரூமில் கூட நம்ம அப்படி கிடையாது. நீ ஷோஃபாவில் படு என்று சொல்லியபடியே கட்டிலில் விழுந்தான். அந்த சில நிமிடங்களில் உறங்கிவிட்டான். மோகனாவின் மனதை ஏதோ ஒன்று அழுத்தியது. அவனுக்கு எப்படி வலித்திருக்கும்? அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தினேஷை ரசித்து பார்த்தாள். அவனுக்கு உடை மாற்றி அவனை பெட்டில் படுக்க வைத்தாள். இந்த 2 நாட்களாக தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவளால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு கல்யாண வாழ்க்கைக்குள் நாம் புகுந்தோம் என்பதை மறந்து அம்மா தம்பியை நன்றபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என நினைத்தது அவளுக்கு நினைப்பாகவே போனது. நடந்ததை யோசித்து பார்த்து எப்பொழுது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. காலை கதிரவன் வந்து சூரிய ஒளியின் தாக்கம் முகத்தில் பட தன் விழிகளை கஷ்டப்பட்டு திறந்து பார்த்தான் தினேஷ். தலையில் கை வைத்து படுத்தவன், என்ன தலை இப்படி வலிக்குது என்று தலையை தேய்த்து குளிப்பதற்கு செல்லலாம் என்று எண்ணி கட்டிலை விட்டு இறங்கினான். தன் காலை குறுக்கி படுத்து கொண்டிருப்பதை பார்த்து ரசித்தான். நேற்று அவள் பேசிய விஷ வார்த்தைகள் காதில் கேட்டு பட்டென தன் பார்வையை விலக்கி குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். இன்று சென்னைக்கு கிளம்புவதால் வீடு பரபரப்பாகவே இருந்தது. லக்கேஜை எடுத்து வைத்த சரஸ்வதி, நான் போய் காபி போட்டுட்டு வரேன் என்றாள். ராம் அறையிலிருந்து வெளியில் வந்து சோபாவில் அமர கிச்சனுக்குள் சென்றாள் சரஸ்வதி. அப்பொழுது கீழே வந்த தினேஷ், அம்மா எனக்கும் காஃபி என்று கேட்க சரஸ்வதி மூவருக்கும் காஃபி போட்டு வந்தாள். தினேஷ் தன் அப்பாவிடம், அப்பா சென்னையில் இருக்கிற வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சா என்றவன், ஏற்கனவே வீட்டு வேலையையும் முடிச்சாச்சு, ஆனால் இன்னும் தோட்ட வேலை முடியலை, இன்னைக்கு முடித்து கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று தன் அப்பா ராம் தினேஷிடம் கூறினார். தினேஷ், அம்மா என்ன யோசிக்கிறீங்க என கேட்க, இல்லை, உனக்கு கல்யாணமானது உன் தம்பிக்கு தெரியாது, அவன் எப்படி எடுத்துக்கொள்வான்னு தெரியல, கவலை வேண்டாமா, நான் நேற்று அகிலிடம் சொல்லிவிட்டேன் என்றான் தினேஷ். இப்போதான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்கு என்றார் ராம். இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட நான் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் என பேசியே கொண்டிருப்பான் என்றாள். தினேஷ் புன்னகையுடன்,
முதல்ல கோவமாக தான் பேசினான், அப்புறம் சமாதானம் பண்ணிட்டேன் அம்மா என்றான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன நடக்குதுன்னு பேசி தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்றான். தன் மகனை நினைத்து பெருமையுடன் பார்க்க இருவரையும் புன்னகை புரிந்தார் தினேஷ். மோகனா தூங்கி எழுந்து பார்த்தாள். பெட்டில் தினேஷ் இல்லை. எழுந்து குளித்து முடித்துவிட்டு மஞ்சள் நிற காட்டன் சுடிதார் அணிந்து முடியை பின்னலிட்டு நெற்றி வகுப்பில் குங்குமம் இருபுறங்களுக்கும் மத்தியில் பொட்டு வைக்க மஞ்சள் நிற தேவதையாக ஹாலுக்கு வந்தாள் மோகனா. அவனை பார்த்து புன்னகை புரிந்த சரஸ்வதி, வா உட்காரு என்றாள் மோகனா. தினேஷ் பக்கத்தில் அமர்ந்தாள். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மோகனாவுக்கு காஃபி கொண்டு வரேன். தினேஷின் அப்பா ராம் இப்ப உடம்புக்கு பரவாயில்லையாமா என கேட்க, பரவாயில்லை அப்பா என்றாள் மென்மையான குரலில். தன்னை அப்பா என்று அழைத்ததை பார்த்து சந்தோஷமடைந்தார் ராம். மோகனா பக்கத்தில் அமர்ந்தும் கூட அவளை பார்க்கவில்லை தினேஷ். அந்த அளவுக்கு அவள் மேல் கோபமாக இருந்தார். மோகனாவின் மீது காதல் இன்னும் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் கோபம் மட்டும் நீங்கவில்லை. தன்னவன் தன்னை பார்க்கவில்லை என்ற வருத்தம் அடைந்தாள். உடனே மோகனா மன்னிப்பு கேட்கலாமா என்று எண்ணினாள். ஆனால் அவன் முகம் இறுகிப்போய் உட்கார்ந்திருக்கிறார் என நினைத்தவள் அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். தினேஷின் அருகில் ஒட்டி அமர்ந்தவள் ஒரு கையை அவன் தொடையின் மேல் வைத்தாள். அவள் தொடுவதில் புத்துணர்ச்சியை கொடுத்தது. அதை வெளிக்காட்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தான் தினேஷ். 10 மணிக்கு கிளம்புறோம், நீங்க நாளைக்கு வந்துவிடுங்கள் என்றார். அப்பா மதியம் கிளம்பலாம் என கேட்க, உங்க அம்மாவுக்கு நைட்டு டிராவல் பிடிக்காது, அதனால நேரத்தில் கிளம்புகிறோம் என்றார் ராம். அம்மா நீங்க மோகனாவை உங்க கூடவே கூட்டிட்டு போறீங்களா என்றான். கல்யாணமாகி முதலில் வரீங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்க. தன் தாயின் அன்பான கட்டளையை ஏற்று என்றான் தினேஷ். நான் போய் சமைத்து வைத்திருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்கள் என்றாள் சரஸ்வதி. சரஸ்வதி நேரமாகுது, நாங்கள் போய் கிளம்புறோம் என்றான். மோகனா சரி நாமும் போய் பேக் பண்ணலாம் என நினைத்த அடுத்த அடி எடுத்து வைக்க கால் தடுமாறியதை பார்த்த தினேஷ் பார்த்து பட்டுன்னு எழுந்து அவளை தாங்கி பிடித்தான். இருவரும் நேருக்கு நேராக கண்ணாலேயே பேசிக்கொண்டனர். தன்னை நிலைப்படுத்தி கொண்ட தினேஷ், நீ விழுந்து விடுவேன்னு தான் உன்னை பிடிச்சேன் என்றான். நிற்க வைத்துவிட்டு அவளின் பதிலை கூட பார்க்கவில்லை தினேஷ். தன்னை விட்டு தினேஷ் விலகுவது மோகனாவுக்கு மனதில் வலியை கொடுத்தது. 10 மணிக்கு இருவரும் கிளம்பியதும் கார் கேட்டை தாண்டியது. இருவரும் தன்னுடைய அறைக்கு சென்றவனர். மோகனா கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு ரூமுக்கு போனாள். அதை கூட தினேஷ் கவனிக்கவில்லை. அவள் அருகில் வந்து கூட நிமிர்ந்து பார்த்த தினேஷ் மீண்டும் லேப்டாப்பில் கவனம் செலுத்தினார். அவனின் செயல் அவள் மனதில் வலியை தந்தது. காஃபியை டேபிளில் வைத்துவிட்டு, காஃபியை பிடிங்க, நான் கீழே தான் இருக்கேன், கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட வாங்க என்றாள். காஃபியை குடித்துவிட்டு 1 மணி நேரம் கழித்து கீழே வந்தான் தினேஷ். பின்னர் தினேஷ் ஆளுக்கு வந்து பார்த்தால் மோகனாவை அங்கே காணவில்லை. எங்கே காணோம் என வெளியில் பார்த்தால் தினேஷ் காரை ஸ்டார்ட் செய்தான். அவனை கூப்பிட வேகமாக ஓடியதில் மோகனா டைல்ஸ் வழுக்கி கீழே விழுந்தார். அதை பார்த்த தினேஷ் அருகில் வந்து தூக்கலாமா என்று எண்ணி நேற்று நடந்ததை நினைவு கூறினார். தோட்ட வேலை செய்யும் கமலா அக்கா உள்ளே வந்தார். ஐயோ மோகனா என்னாச்சுமா என அவளை பார்த்து கேட்க, அக்கா டைல்ஸ் தடுக்கி கீழே விழுந்துட்டா, அவளை சோபாவில் உட்கார வைங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, நான் கிளம்புகிறேன் என்றான் தினேஷ். சரிங்க தம்பி, மோகனாவை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் கமலா. என்ன மோகனா வலிக்குதா என அக்கறையாக கேட்க, இல்லை அக்கா என்று புன்னகையுடன் கூறினாள். அவர் இன்னும் சாப்பிடவில்லை, அவருக்கு சாப்பாடு மட்டும் பரிமாறுங்கள் என தயக்கமாக கேட்க, சரி என்று அவனுக்கு கமலா சாப்பாடு பரிமாற சாப்பிட்டு முடித்தவன் அவள் அருகில் வந்து, நான் நைட்டு தான் வருவேன், ஏதாவது வேணும்னா கமலா அக்கா கிட்ட கேளு என்றான் தினேஷ். கவலையாக பார்த்த மோகனா, நேற்று எவ்வளவு கோபமாக பேசினோம், அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் நான் விழுந்தபோது அவன் கண்களில் அவ்வளவு வலியை பார்த்தேன். அவனை புரிந்து கொள்ளாமல் தப்பாக பேசிட்டு என்னை குற்ற உணர்வில் சிக்கி தவித்தாள். மோகனாவின் காலில் மருந்து தடவி தேய்த்து விட்டாள் கமலா. அக்கா நானே தேய்ச்சிக்கிறேன் விடுங்க என தயங்கினாள். பரவாயில்லை மோகனா,
நானே தேய்ச்சி விடுகிறேன் என்றார். மருந்து காலை சுற்றி தேய்த்துவிட்டு நான் டின்னர் சமைச்சு வச்சுட்டு கிளம்புகிறேன் மோகனா என்றாள். சரிங்க அக்கா என்றாள். தன் கணவனுக்காக காத்திருந்தாள் மோகனா. இரவு 10 மணி. இவர் இன்னும் காணோம் என எண்ணி கால்வழியில் சோபாவில் அடுத்த நொடியில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள் மோகனா. கதை தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.